திருப்பத்தூரில் இந்து முன்னணி பாஜக இணைந்து 25ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா ஊர்வலம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 25ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தலைமையில் பாஜக மாவட்ட செயலாளர் சேது சிவராமன், ஆறுமுகம் பிள்ளை, சீதையம்மாள் கல்லூரி துணைத் தலைவர் ராமேஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் பாஜக தெற்கு ஒன்றிய தலைவர் KS தங்கபாண்டி வரவேற்புரையாற்றினார். விழாவில் துளாவூர் ஆதினம் ஆசி உரையாற்றினார். தலைமையேற்று நடத்திய பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் விநாயகர் சதுர்த்தி விழா குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்க மாநில துணைத் தலைவர் நாகசுந்தரம், பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முருகேசன் ஆகியோர் உரையாற்றினர். திருப்பத்தூர் பேரூராட்சி சேர்மன் கோகுலராணி வாழ்த்துரையாற்றி ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். இந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் கண்ணன் நன்றி கூறினார். ஊர்வலம் சீரணி அரங்கில் இருந்து துவங்கி தென்மாப்பட்டு, அஞ்சலக வீதி, மதுரை ரோடு, அண்ணா சிலை, கூகுள் பர்க் சாலை, செட்டியதெரு, அக்னி பஜார், தம்பிப்பட்டி, புதுக்கோட்டை சாலை வழியாக சென்று சங்கிலியான் கோவில் ஊரணி குளத்தில் கரைத்தனர். 20க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தில் பங்கேற்றன. விழாவை முன்னிட்டு காலையில் நடைபெற்ற ஓவிய போட்டி, திருக்குறள் ஒப்புதல் போட்டி, பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் போட்டி, சைக்கிளில் மெதுவாக செல்லும் போட்டி, ஸ்பூன்லிங் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள், பொதுமக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் தன்னை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இணைத்துக் கொண்டது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை, பலம். அவரை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் இந்த விழா கமிட்டியின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய இந்த உற்சாகமானது இந்த ஒரு நாளிலே இந்த உற்சாகம் விநாயகருடைய சிலையை கொண்டு வந்தோம், ஆடினோம், பாடினோம், அதை அது நல்ல விதமாக விசர்ஜனம் செய்தோம் என்று இல்லாமல் இந்த தேசத்திற்காக, இந்த நாட்டினுடைய நலனிற்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய தீய சக்திகளை புறந்தள்ளுவதற்காக, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் இணைந்து தமிழகத்துடைய முதல்வராக மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் வருவதற்கும், மீண்டும் பாரதத்துடைய எழுச்சிமிகு பிரதமர் மோடி அவர்கள் 4வது முறையாக இந்திய தேசத்தை ஆள்வதற்கும் நாம் எல்லாம் சமரமேற்று வருங்கால இளம் தலைமுறையினரை போதை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவித்து இந்த தேசத்தை, தமிழகத்தினுடைய வரலாற்றை, கலாச்சாரத்தை பாதுகாக்கும் பணியிலே நாம் போர் வீரர்களாக செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு, மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து பணியாற்றுகிற அனைத்து சங் பரிவார் அமைப்புகளுக்கும் ஒரே ஒரு கொள்கை தான். பாரத தேசத்தில் வாழக்கூடியவர்கள் அனைவரும் பாரதியர்களாக இருக்க வேண்டும், இந்திய தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. ஒருவரி செய்தி மட்டும்தான் நான் சொல்ல இருக்கிறேன். இந்த நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோ இந்து முன்னணியோ கொண்டாடக்கூடிய ஒரு தனிப்பட்ட விழா விநாயகர் சதுர்த்தி அல்ல. இன்றைக்கு குழுமி இருக்கிற விழா குழுவினரோடு இருக்கக்கூடிய 5-10 பேர் மட்டுமே இந்த விழாவை கொண்டாடுகிற விழா அல்ல. இந்த நாட்டினுடைய கலாச்சாரமும் பண்பாடும் காக்கப்பட வேண்டும். உலகத்திலேயே இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு நாடு இந்த பாரத தேசம். இந்த பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் சேர்ந்தால் இந்த திருப்பத்தூரில் எத்தனை ஆயிரம் பேர் இன்றைக்கு திரண்டு இருக்க வேண்டும். எல்லா வீடுகளிலும் பிள்ளையார் இருக்கிறார். எல்லார் வீட்டிலையும் காலையில் எந்திரிச்சு பட்டை போட்டு பொட்டு வைக்கிறோம். ஆனா கூட்டம்னு பார்த்தா இதை தனிப்பட்டு ஒதுக்கி விடுகிறார்கள். ஏதோ விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் இந்து முன்னணிக்கும் பிஜேபிக்கும் தானே, அது கிடையாது. இந்த பாரம்பரியத்திற்கான ஒரு விழா என்பதை அனைவரும் உணர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் அனைவருமே சேர்ந்து இந்த விழாவை நடத்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த தேசத்தில் வாழ்பவர்கள் இந்துவாக இருந்தால் ராமனாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்களாக இருந்தால் இயேசுவாக இருக்க வேண்டும், இஸ்லாமியர்களாக இருந்தால் நபிகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மார்க்கங்கள் வேறு வேறு இருந்தாலும் நாம் ஆன்மாவை அடைவது ஒரே வழிதான். அந்த வகையில் அனைவருமே இப்படி இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய
ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கமும் அதை சார்ந்த சங் பரிவார் அமைப்புகளும் மக்களுக்கு கொள்கையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில் இந்த அளவில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். பழம்பெரும் தேசம் மொழிகளாலும் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மொழியிலேயும் அவர்களுக்கு உரிய சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், சுவாமி கும்புறத வழிபாட்டு சுதந்திரம், மத சுதந்திரம். அப்படி ஒரு மத சேவையில் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு தடையும் நம்ம இந்திய அரசாங்கம் செய்யல. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியிலேயே இறைவனை அடையிறதுக்கு முயற்சிக்கிறோம். அதுபோல நமது ஒரு ஆயுதங்கிறது நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெண்களுக்கு பொறுப்பிடமாக இருந்து சமய வீட்டேன்னு சொல்லி அந்த சமயத்தை சார்ந்தவர்களாக ஆக்குவதை செய்து வருகிறோம். ஒவ்வொரு மதத்திலும் இப்போ ஒரு ஐயர் வீட்டை எடுத்துட்டோம்னா அந்த 7 வயசுல பூவை போட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. ஐயக்காராக இருந்தால் இந்த திருமணத்தை அதாவது நாமத்தை பொறுத்து அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. கிறிஸ்தவத்தில் 7 வயசுல ஞானஸ்நானம் சொல்லி பங்கு தந்தைன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள், அவங்க கேட்டாங்க. இது முஸ்லீம் மதத்தில் சுண்ணத்தனை நிறுத்தி செஞ்சு கனிம மதம் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படி ஒவ்வொரு மதத்தையும் சுதந்திரமாக வழிபடுவதற்கு இந்திய நாடு நிறைய உதவி செய்கிறது. இந்த அதாவது மத ஒற்றுமை நம்ம நாட்டில் நிறைய உண்டு. மத கலவரமே இல்லாத தேசம்னே நம்மளுக்கு சொல்லணும். அவ்வளவு உயர்ந்த பண்புடைய நாடு. நாம் எல்லோரும் ஒவ்வொருவரும் எந்தெந்த செல்வத்தை வழிபாடாலும் வழிபடலாம். வழிபட சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. காசி அதாவது காசி தமிழ் சங்கமம் என்ற விழாவில் முதலாக நமது பாரத பிரதமர் மோடிஜி எங்களை எல்லாம் அழைத்திருந்தார்கள். அதற்கு சென்றிருந்தோம். அதன் பிறகு பார்லிமெண்ட் திறப்பு விழா பகுதியை என்ன கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி திருமாவடுதுறை ஆதீனம் திருவாவடுதுறை ஏற்றிருக்கும் ஐயா ஆதீனம் அவர்களுக்கும் ஆதீனம் அவர்களுக்கும் முன்னிலைமைக்கும் செய்த சிவராமன் அவர்களுக்கும் தலைமையேற்றிருக்கும் இப்ராஹிம் அவர்களுக்கும் நம்முடைய ஆறுமுகம் துணை சீதையம்மாள் கல்லூரியின் தலைவர் ஐயா ராமேஸ்வரன் அவர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேச ஒற்றுமைக்காக முதலில் விநாயகர் சதுர்த்தியை முதலில் துவக்கி வைத்தவர் பாலகங்காதர திலக். அதற்கு முதலில் துவக்கி வைத்தவர் அவர். அதற்கு பிறகுதான் விநாயகர் சதுர்த்தி விழாவை மிகச் சிறப்பாக அனைத்து மாநிலங்களிலும் கொண்டாட ஆரம்பித்தனர். பல்வேறு காலகட்டங்களில் அது மெருகேறி தேச ஒற்றுமையை வலியுறுத்தி இந்த ஊர்வலங்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இன்றும் நான் அதையே கருத்தில் கொண்டு எங்களுடைய திருப்பத்தூர் பேரூராட்சியின் வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் அதே தேச ஒற்றுமைக்காகவுமே இந்த ஊர்வலத்தை துவக்கி வைக்க நான் முன்வருகிறேன் என்று சொல்லி இந்த விழாவினை நான் துவக்கி வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னர் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் சார்ந்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தின் கொள்கை என்பது இஸ்லாமியரை எந்த விதத்திலும் வெறுக்காத ஒரு இந்துவாக, ஒரு கிறிஸ்துவரை வெறுக்காத ஒரு இந்துவாகவும், அதே போல இந்துவாக மட்டுமே நான் இருக்க விரும்புகிறேன். அதே போல இந்த நாட்டை ஒரு இஸ்லாமிய நாடாகவோ அல்லது கிறிஸ்துவ நாடாகவோ அதை பிரதிபலிக்க நினைத்தால் அதை எதிர்க்கும் முதல் இந்துவாக நான் இருப்பேன் என்று எங்களுடைய கழகம் சொன்னதையே, ஐயா சுகீசிவம் அவர்கள் சொன்னதையே நான் வழிமொழிகிறேன். இந்த விழா சிறப்புடன் நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி நிறைவு செய்து துவக்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு இந்து முன்னணி விழாவில், விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு கலந்து கொள்வது என்பது இந்த தமிழகத்தின் மத நல்லிணக்கத்தின் மிக முக்கியமான அடையாளம் என்பதை நான் அனைவருக்கும் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஏன்னா என்ன பிம்பப்படுத்துகிறார்கள் தமிழகத்தில்?
இந்து முன்னணி என்றாலோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி என்றாலோ அல்லது ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் என்றாலோ இவர்கள் எல்லாம் இந்துத்துவா என்கிற கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள். அப்படி பின்பற்றக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் எதிராக பார்க்கிறார்கள் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை அவதூறை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் மட்டும் ஒன்று கூடி விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடும் பொழுது அது இஸ்லாமியர்களையும் நாங்கள் அரவணைக்கிறோம் என்று வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான கட்டமைப்பு இந்துத்துவா என்கிற கட்டமைப்பு. இங்க நான் பேசும் பொழுது சொன்ன இந்து சமயத்துடைய ஒற்றுமையும் இந்து சமயத்தின் எழுச்சிக்காகவும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா நடக்கிறது. நிறைய பேருக்கு கேள்வி எழலாம், அது இந்து சமயத்துடைய ஒற்றுமைக்கு தானே, அங்கேயே இஸ்லாமியர் வருகிறார். இந்த கேள்வி பெரும்பாலும் எழும். யாருக்கெல்லாம் எழும்? யார் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் காட்டு மிராண்டி என்று கடவுள் நம்பிக்கையை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு எழும். அல்லது தங்களுடைய வாக்கு வங்கிக்காக இந்துக்களை சிறுமைப்படுத்தி இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை தாஜா செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கேள்வி எழும். உண்மையான இந்துக்கு இந்த கேள்வி எழாது. ஏனென்றால் நாம் அனைவருமே இந்த தேசத்தில் இந்துக்களாக இருக்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் இந்துக்கள் தான். எப்படி இந்துக்கள்? நம்முடைய வழிபாட்டு முறையால் இன்றைக்கு இந்து மதம் என்று ஒன்றை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையிலேயே இந்த தேசத்தில் பிறந்த அத்தனை பேரும் இந்துக்களாகத்தான் இருக்கிறோம். வழிபாட்டு முறை வேறாக இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் உருவத்தின் அடிப்படையிலே வழிபாடு செய்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்கள் இறைவனை அருவமாக வழிபாடு செய்கிறார்கள். உலகத்தில் எந்த நாட்டிலும் உருவ முறையில் வழிபாடு செய்வதையும் அருவ முறையில் வழிபாடு செய்வதையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற மனநிலை எங்கும் கிடையாது. இந்துத்துவா என்கிற சித்தாந்தத்தில் மட்டும்தான் உருவ வழிபாடையும் ஏற்றுக்கொள்வார்கள், அருவ வழிபாடையும் ஏற்றுக்கொள்வார்கள். அதனாலதான் ஒரு இஸ்லாமிய வழிபாட்டை மேற்கொண்டிருந்தாலும் இந்து சமயத்தின் ஒற்றுமைக்காக அழைக்கிறார்கள். நாங்கள் அரபு நாட்டிலிருந்து குறித்து வந்தவர்களா? எங்களுடைய முன்னோர்கள் அரபு ஷேக்குகளும் சுல்தான்களுமா? கிடையாது. ஒரு 8 தலைமுறைக்கு முன்னால 10 தலைமுறைக்கு முன்னால ஒரு ராமசாமியா கந்தசாமியா தான் என்னுடைய முப்பாட்டன் இருந்திருப்பான். அதே 8-10 தலைமுறைக்கு முன்னால் என்னுடைய முப்பாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ராணியம்மாவோ ஒரு மணியம்மையாவோ இருந்திருப்பார். நாங்கள் எல்லாம் இந்த தேசத்தின் இந்துக்களாக பிறந்து இந்துக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வழிபாட்டு முறை மட்டும்தான் இஸ்லாமிய வழிபாட்டு முறையாக இருக்கிறது. இதை சொல்வதில் என்ன தயக்கம் இருக்கிறது? இதை சொல்வதனால் எந்த இடத்தில் பிரிவினையும் பிளவும் வந்துவிடப் போகிறது? எங்கும் வராது. ஆனால் பிரிவினையும் பிளவையும் யார் ஏற்படுத்துகிறார்கள்? எங்கோ இருக்கிற அரபு கலாச்சாரத்தை இங்கு நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் பிளவை ஏற்படுத்துகிறார்கள். எங்கோ இருக்கிற ஐரோப்பிய கலாச்சாரத்தை இந்த பாரதத்திற்கு நாங்கள் உட்படுத்துவோம் ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் அவர்கள் பிளவை ஏற்படுத்துகிறார்கள். இந்த பாரத தாயை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் தான் மரணிப்போம், இந்த மண்ணினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் என்று சொல்கிற எந்த இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் இங்கே பிரிவையும் பிளவையும் ஏற்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள். இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் நமக்குள்ள எந்த பிளவுகளும் பிரச்சனைகளும் வராது. ஆனால் சமீப காலமாக இது போன்ற நல்லிணக்கத்தை முன்னெடுத்து வைக்கக்கூடிய எங்களை போன்ற இந்துத்துவ சித்தாந்தத்தை உறக்க சொல்லுகிற எங்களை போன்றவர்களுக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் ஒரு பக்கம், பயங்கரவாதிகளின் தாக்குதல் ஒரு பக்கம், அரசு பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடிய
தமிழக அரசே ஒரு கட்டத்தில் எங்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு காவல்துறையின் மூலம் அடக்குமுறை செய்வது ஒரு பக்கம் நடக்கிறது. எதற்காக எந்த குற்றம் செய்தோம்? நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், நம்ம எல்லாரும் 140 கோடி மக்களும் பாரத பிரதமர் சொல்லுவது போட்டு சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்று உட்படுகிறோம். அதே வேளையில் இந்த பாரதத்துடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாம் எங்கும் விட்டுக் கொடுக்க முடியாது. அதைத்தான் நம்ம பேசுவோம். இப்ப இங்க இந்து முன்னணி நடத்தக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழாவில் நாம கலந்து கொள்கிறோம் என்றால், இங்க வரக்கூடியதற்கு முன்னால் நான் என்னுடைய அறையில தொழுகையை முடித்துவிட்டு தான் வருகிறேன். அதை பெருமையாக இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்துத்துவ சித்தாந்தம் மட்டும்தான், நீ எந்த வழிபாடு வேண்டுமானால் செய்து கொள், இந்த மண்ணிற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஏற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்கிறது. உலகின் வேறு எந்த இடத்திலும் எவ்வளவு தைரியமா நீங்க பேசவே முடியாது. இந்த சமூக நல்லிணக்கத்தை, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குள்ள இந்த ஒற்றுமையை நாம் மேம்படுத்தும் பொழுது, இந்த ஒற்றுமையை சிதைக்கிற சில பயங்கரவாத சக்திகள் எப்படியாவது என்னுடைய குரலை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட ராமநாதபுரத்தில் என்னுடைய பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வரும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க, பகிரங்கமாக வேலூர் இப்ராஹிமே உன்னை குண்டு வெடித்து கொலை செய்வோம், உன்னை கூடிய விரைவில் நாங்கள் தாக்குவோம், நாங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு அந்த ஸ்கெட்சில இருந்து கொஞ்ச நேரத்தில் நீ தப்பிச்சுட்டு இல்லைன்னா வெடிகுண்டு அந்த பகுதியில் வெடித்து நீ சிதறி இருப்பாய் என்று பகிரங்கமாகவே வெளிப்படையாக பேசுகிறார்கள். காவல்துறையில நேற்றைய தினம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு நல்லிணக்கத்தை, இந்து இஸ்லாமிய ஒற்றுமைய, இந்த பாரதத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்கிற பாரத தாயின் தவப்புதல்வனாக வேலூர் இப்ராஹிம்கள் உருவானால் பயங்கரவாதிகளுக்கு பயம் வருகிறது, தீவிரவாதிகள் எதிர்க்கிறார்கள் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எத்துணை அச்சுறுத்தல் கொடுத்தாலும் பலிதானங்களை கொடுத்துத்தான் இந்த பாரதம் உருவாகி இருக்கிறது. நாங்கள் மீண்டும் மீண்டும் பலிதானங்களை பற்றி கொடுத்தாலும் எங்களுடைய பாரத தாயின் புகழை ஓக செய்வோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் இந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழா என்கிற இந்த திருவிழாவை மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஒரு ஒற்றுமை உணர்வோடு கொண்டாட வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் வருத்தத்திற்குரிய செயல் என்ன தெரியுமா? விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் சென்றால் மசூதி ஒரு பகுதியில் இருக்கிறது என்றால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் போராடுகிறது. காவல்துறையில் போய் புகார் தருகிறார்கள். இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய ஊர்வலம் வந்தால் எங்கள் மசூதிக்கு ஆபத்து, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்தால் எங்களை அவர்கள் தவறாக பேசுவார்கள், கலவரம் வந்துவிடும் என்று ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் பேசுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறார்களா, வெளி மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறார்களா? இந்த ஊர்ல இஸ்லாமியருடைய அண்டை வீட்டாராக, பக்கத்து வீட்டாராக, மாமன் மச்சானாக, சித்தப்பன் பெரியப்பனாக உறவு கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய இந்து சொந்தங்கள் ஒரு ஊர்வலத்தை நடத்துகிறார்கள் என்றால் எப்படி கலவரம் வரும், எப்படி பிரச்சனை வரும்? அங்க உள்ள ஜமாத்தார்கள் என்ன சொல்லி இருக்கணும்? இஸ்லாமிய அமைப்புகள் என்ற போர்வையில விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை எந்த இஸ்லாமிய அமைப்பாவது தடுத்தால் நாங்கள் அதற்கு கட்டுப்பட மாட்டோம். எங்க மசூதிக்கு வெளியே இஸ்லாமிய ஜமாத்தார்கள் வந்து நின்று ஊர்வலத்தில் வரக்கூடிய இந்து சொந்தங்களுக்கு நாங்கள் குளிர்பானங்களை கொடுப்போம், மோர் கொடுப்போம். தம்பி விநாயகர் ஆதி திராவிடத்தில் தம்பி விநாயகர் கமிட்டி வாங்கி அனைவரும் ஒன்றின்